ஹாய் கைஸ், ஹலோ. வெல்கம் டு ஐஎம்ஓ. ஸோ நம்ம நினச்ச மாதிரி தான் மழை தான் நம்மளை காப்பாற்றுமா இல்லை நம்ம ஓரளவு காம்படிட்டிவ் பண்ணுமா அப்படின்னு இன்னைக்கு மேட்ச் பார்த்தோம். ஸோ வேற லெவல் மேட்ச்சு. ஒருவேளை மழை வராமல் இருந்திருந்தா 2 ரிசல்ட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் போல. எதர் இந்தியாவும் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருந்துச்சு, ஆஸ்திரேலியாவும் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல நாளுன்னு அப்படி இந்தியாவுக்கு சொன்னாலும் ஒரு சேடான நாளாகவும் அமைஞ்சிருச்சு. ஏன்னா அஸ்வினுடைய ரிட்டையர்மெண்ட் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அஸ்வினுடைய ரிட்டையர்மெண்ட்டை பற்றி நம்ம வேற ஒரு வீடியோவில் கிளியராக பேச போகிறோம். ஸோ இன்னைக்கு இது வந்து அந்த டே 5ல என்ன நடந்துச்சு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த மழை தான் நம்மளை காப்பாத்துச்சு. ஸோ அதை பத்தி கிளியரா பேச போறோம். காலையில ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ஆளுங்க சீக்கிரம் விக்கெட் எடுவாங்க நமக்கு தெரியும். மேபி ஒரு 8 ரன் 7 ரன் தான் ஆட் பண்ணாங்க எக்ஸ்ட்ராவா. அதுக்கப்புறம் விக்கெட் விழுந்துருச்சு. ஸோ ஸ்கையும் வந்து ரொம்ப கிளியரா இருந்ததுனால அவங்க ஏதோ டார்கெட் தருவாங்கன்னு நினைச்சா நம்மளுடைய பவுலிங் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அதுவும் காலையில வந்து வேற லெவல் பவுலிங் தான் சொல்லி ஆகணும். பும்ரா, சிராஜ், ஆகாஷ்தீப் எல்லாருமே ஃபார்முக்கு வந்துட்டாங்க. என்னடா இது இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஒருவேளை அவங்க விக்கெட் விட்டாங்களா இல்ல நம்மளும் பயங்கரமா பவுலிங் பண்ணாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 272 என்னமோ தான் டார்கெட் கொடுத்தாங்க. கண்டிப்பா இந்தியா நினைச்சிருந்தா அந்த ஒரு 52 ஓவர்ல அதை டச்சஸ் கூட பண்ற சான்ஸ் இருக்குது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா ஒருவேளை இந்தியா வின்னிங் போயிருப்பாங்க அப்படின்னு? உங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி சொல்லுங்க. இல்லை, நாம் வந்து 2-3 நாளாக எதிர்பார்த்தது தான். ஏன்னா அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 400+ ரன் அடிக்கும் போதே வந்து இது வந்து வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து எப்படியாவது ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணாலே நமக்கு வந்து இப்போ இந்த மேட்ச் வின் ஆனதுக்கு நமக்கு ஒரு ஈக்குவலானதாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ட்ரா ஆயிடுச்சு. இதில் பெரிய பங்களிப்பு யாருதுன்னு பார்த்தீங்கன்னா மழை தான். ஒரு 10லேருந்து ஒரு 12 வாட்டி இன்டரப்ட் ஆயிருக்கு இந்த ஆன் ஆஃப்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. ஈவன் 2 டீம்லயுமே வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க. இந்தியா கொஞ்சம் நல்ல விஷயமா இருந்தாலும் வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க 400+ ரன் அடிச்சோடனே கமின்ஸ் கூட சொன்னாரு, இவ்வளோ ரன் அடிச்சிருக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ கண்டிப்பா நாங்கள் வின்ன நோக்கி தான் போவோம் அப்படின்ட்டு. பட் மழை வந்து எல்லாத்தையும் வந்து சொதப்பி விட்டுருச்சு. மழை தான் ஃபுல்லா ப்ளே பண்ணிச்சுன்னு சொல்லலாம் அந்த மேட்ச்ல. அது அந்த குயிக்கா ரன் அடிக்க பார்த்தாங்க. நீங்க இது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பார்த்த செகண்ட் இன்னிங்ஸ்ல குயிக்கா ரன் அடிச்சு இந்தியா வந்து கொஞ்சம் பேட்டிங் ஆட வைக்கலாம். மேக்சிமம் எவ்வளோ அவங்க வந்து தாக்கு பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இது ஒரு நல்லா இருந்துச்சு அந்த ஒரு ஃபைட்டு. எப்படின்னா நாங்கள் வந்து இவ்வளோதான் டார்கெட் தரோம். நான் நேற்று சொன்ன ஒரு 300+ இருந்தால் தான் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணுவாங்கன்ட்டு. ஆனால் 274 அந்த 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 ரன்னிலே வந்து சேஸ் பண்ண கொடுத்து ஒரு தைரியமான ஒரு டிசைட் பண்ணாங்க. நீங்க வேணா அவ்வளோ வந்து நீங்க திறமசாலியா இருந்தா அடிச்சு வின் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா வந்து அவுட் ஆயிருங்க, இல்லைன்னா டிரால நீங்க வந்து சமாளிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விட்ட மாதிரி இருந்துச்சு. பட் அது அன்பார்ச்சுனேட்லி இது எதுவுமே நடக்கலைங்க. நமக்கு வந்து டிரா தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த டிரா கிடைச்சிச்சு. ஸோ ஆஸ் ஏ இந்தியன் ஃபேனா ஹாப்பி தான். எம்ஜி, நீங்க இன்னைக்குடைய மேட்ச் எப்படி இருந்துச்சு? எனக்கு இந்த நாள் ஆரம்பிக்கும் போது இது டிரா நோக்கி தான் போகுதுன்னு தெளிவா தெரிஞ்சு. நேற்று அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் நம்மளோட பேட்டிங் முடிஞ்சு அவங்க டார்கெட் கொடுக்கும்போது அவங்களோட பேட்டிங் வந்து பயங்கரமா க்ளோஸ் ஆனாங்க. சும்மா அன்னோட்டு ஷார்ட்டா அப்புறம் அந்த ஆர்டர் சேஞ்ச் பண்ணாங்க. ஸ்மித்துக்கு பதில் மார்ச் முன்னாடி இருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க கூட லைட்டா கொலாப்ஸ் இருந்துச்சு. பட் டார்கெட் வந்து ஒரு 300 மேல இருக்கும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கும் போது ஒரு 273 டிக்ளேர் பண்ணிட்டு நம்ம ஆட விட்டாங்க. ஏன்னா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா மழை வந்து இன்டரப்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு நம்மள வந்து ஆட வச்சு இந்த டாப் ஆர்டர் லைட்டா கொலாப்ஸ் பண்ணா அவங்க வந்து ஒரு அட்வான்டேஜா கூட முடியும். வின் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட ஆஸ்திரேலியா ஒரு டிராவல் முடிஞ்சாலையும் நம்மள ஆட விட்டு ஒரு டாப் ஆர்டர் மறுபடியும் ஒரு ஜெய்ஸ்வாலோ இல்ல கில்லோ வந்து ஸ்டார்டிங்கே ஒரு விக்கெட் எடுத்தாங்கன்னா அடுத்த மேட்ச் வந்து கான்ஃபிடன்ட் உடைக்கிற மாதிரி ஒரு விஷயம்னால ஒரு டேரா வந்து கமின்ஸ் வந்து ஒரு முடிவு எடுத்தாரு. நான் எதிர்பார்த்தது என்னன்னா ஒரு 273 அந்த மாதிரி ஒரு டார்கெட் தரும்போது ரோஹித் சர்மா வந்து ஓப்பனிங் பண்ணி கொஞ்சம் பேட்டை ஃப்ளோவில் விட்டு ஒரு விண்ணை நோக்கி போவார். ஒரு டேரோ ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் பார்க்கும்போது அவரு அதெல்லாம் இல்லாம அவங்க நம்ம இந்தியன் வந்து டிராவை நோக்கி போற மாதிரி வழக்கம் போல கேஎல் ராகுலும் மெசேஜ் ஓப்பன் பண்ணது கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் ஒரு விண்ணுக்கே போயிருக்கலாம், ஒரு டேரோ ஒரு டிசிஷன் எடுத்திருக்கலாம். நீங்க? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும்னா நம்ம ஆல்ரெடி நேற்று பேசுன மாதிரி தான் 8 ரன்ஸ் தான் ஆட் பண்ணாங்க நேற்று இதோட. ஸோ 185 லீடோட ஆஸ்திரேலியா பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே மழை வந்துருச்சு. மழை வந்து குறுக்கிட்டதும் மேபி அவ்வளோதான் 5th டேவும் வாஷ் அவுட்டுன்னு நினச்சேன் நான். ஆனால் அப்படி இல்லாமல் மழை விட்டுருச்சு. ஸோ ஒரு பேட்டிங் ஆடுறதுக்கு வந்தாங்க. நம்ம பவுலிங்கு வேற லெவலில் பண்ணாங்க. 3 பேருமே பயங்கரமாக பண்ணாங்க. பும்ராது அவங்க ஆடவே முடியல. ஆஸ் யூஷுவல் பயங்கரமாக பண்ணாங்க. ஸோ 89க்கு 7 விக்கெட்டு.
அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா டிராவல்ஸ் ஹெட் தான் இன்னைக்கு 20 ரன்ஸ் அடிச்சாரு. அதே மாதிரி கமின்ஸும் 10 பாலுக்கு 22 அடிச்சாரு. ஸோ ஒரு 89க்கு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு டார்கெட் கொடுத்த போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை வின் பண்றவங்களோ இந்தியா அந்த டார்கெட் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஏன்னா 2 ஓவருக்கு 8 ரன்ஸ் அடிச்சும் போது. அப்புறம் பார்த்தா மழை இன்டரப்ட் ஆச்சு. ஸோ மறுபடியும் விட்டுருவோம், ஆடுவாங்க வந்து அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, ஆனா அப்படி நடக்கல. ஸோ டிராவா போயிடுச்சு. ஆல்ரெடி நானும் சொன்ன மாதிரி டிராவா ஆயிடுச்சு. ஏன்னா இது ஆஸ்திரேலியா கிட்ட இருந்த மேட்ச், ஃபைனலா டிரா ஆனது ஹாப்பி தான். அடுத்த 2 மேட்ச் வின் பண்ணாலும் நல்லா இருக்கும். ஏன்னா WTC ஃபைனலுக்கு போறதுக்கு பார்க்கலாம். இல்ல அவரு மிஞ்சி ஒரு பாயிண்ட் சொன்னாரு, அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை உடைக்கணும் அப்படின்றது. அதுதான் உண்மையான பாயிண்ட். 2 சைடுமே அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. இன்கேஸ் மழை வராம இருந்தா 2 சைடுமே அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எப்படின்னா ஒருவேளை இந்தியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஒரு 100க்கு 0 100க்கு 1ன்னு போயிருந்தா கண்டிப்பா ஆஸ்திரேலியாவுக்கு செம ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தை பிரேக் பண்ண மாதிரி இருக்கு. எப்படி மேட்ச் ட்ரா 274க்கு வந்து யாருமே போக மாட்டாங்க 52 ஓவர்ல. ஏன்னா பிச்சு அவ்வளோ ஒன்றும் ஈஸியா இல்லை. அப்படி இந்தியன் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா ஆஸ்திரேலியானுக்கு ஓகே ஓரளவு ஃபார்முக்கு வந்துட்டாங்க, நெக்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் நல்லா வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கும்னு நினைச்சிருப்பாரு. பேட் கமின்ஸ் இன்னும் சூப்பரா பிரேவா ஒரு டிசிஷன் எடுத்தாரு. பரவாயில்ல, இதுலயே நம்ம போவோம், நம்ம என்ன ஒரு 4 விக்கெட் எடுக்கிறோம், ஒரு கோலி, ஒரு ரோஹித் சர்மா, ஒரு சுப்மன் கில், இந்த மாதிரி ஒரு 3 விக்கெட் நமக்கு பெரிய விக்கெட்டை கிடைச்சுன்னா இந்த ஃபார்மை வச்சுக்கிட்டு அடுத்த மேட்ச் வரும்போது இன்னும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லோவா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம 6 இன்னிங்ஸும் லோவா ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியும் போனாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி மழை வந்ததுனால 2 பக்கமும் அந்த பிளான் இல்லை. பட் டேரா சொல்லணும்னா அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பா ரோஹித் சர்மா இறங்கிருக்கலாம். என்ன பிரச்சனைனா இது வந்து லாஸ்ட் மேட்ச் கிடையாது, இது 3rd மேட்ச் தான். நமக்கு 4th மேட்ச் 5th மேட்ச்ல இன்னும் சீரிஸ் ஏன்னா 1-1 தான் நில்லுல தான் இருக்கு நம்மளுக்கு. அதனால வந்து நம்ம இதை டிரா பண்ணாலே போதும், பெரிய இம்பாக்ட் ஆக போறதில்ல. ஏன்னா வின் பண்ணணும்னு போனோம்னா இது ஒரு 3வது மேட்சா இருந்து நம்ம ஒரு கப் அடிக்க போறோம்னா வின் பண்ண போயிருக்கலாம். இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை டிரா பண்றது ரொம்ப நல்ல விஷயம். டிரா பண்ணதுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபைடான விஷயம். பட் ஆஸ்திரேலியன் பாயிண்ட் ஆஃப் வியூல இது பார்த்தீங்கன்னா கையில் இருந்த மேட்ச் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மழையினால் கிட்டத்தட்ட 2 நாள் 2.5 நாள் பக்கம் போச்சு. ஒருவேளை மழை வராம இருந்தா கண்டிப்பா ஆஸ்திரேலியா ஈஸியா வின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆடும்போது 89க்கு 6 விக்கெட்னா 7 விக்கெட்னா அது அவங்க வந்து வேகமா ஆடணும்னு ஆடுறதுனால அப்படி ஆடினாங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு ஷாட்டுமா ஸ்டீவன் ஸ்மித் எல்லாம் ஆர்டர் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தது, ஸ்டீவன் ஸ்மித் ஆடின ஷாட்ஸ், அவர் ஒரு 3-4 பால் தான் ஆடினாரு, அவரோட இன்டென்ட் கிளியரா தெரிஞ்சு அடிச்சு ஆடணும்ட்டு. அதே மாதிரி டிராவிஸ் ஹெட் இன்னும் வேகமா ஆடணும்னு ஆடினாரு. ஸோ அப்படி பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அவங்களோட இன்டென்ட் என்னன்னா ஒரு 15 ஓவர் 20 ஓவர் ஆடலாம், அதுக்கப்புறம் கிடைக்கிற ஓவருக்குலாம் அவங்கள டாமினேட் பண்ணான்ட்டு. பட் எண்ட் ஆஃப் த டே மேட்ச் டிரா ஆயிடுச்சு. ஸோ நம்ம எல்லாமே இன்னைக்கு டே நடந்ததை பார்த்துட்டோம். பட் 4th மேட்ச்னு ஒன்று போறோம்னா இந்தியா அந்த என்ன சேஞ்சஸ் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா இந்த மேட்ச் நல்லாவே அமைஞ்சிச்சு. ஒரு பூம்ரா, ஆகாஷ்தீப், சிராஜ் எல்லாமே ஓரளவு ஃபார்மை காட்டினாங்க. அவங்க இந்த ஃபார்ம்ல இதே டீமை கொண்டு போனா அந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் நல்லா இருக்குமா, இல்ல அந்த டாப் ஆர்டர்ல ஏதாவது 1 or 2 சேஞ்ச் பண்றது பெஸ்டா? யாரோ சர்ப்ரைஸ் கானது எடுத்துன்னு வர்றது, இல்ல கில்ல இது உட்கார வைக்கிறது ஒரு மேட்ச், இன்னொரு டைம் அந்த அபிமன்யு ஈஸ்வரன் பத்தி பேசணும், அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச். ஏன்னா சேஞ்ச் மிடில் ஆஃப் த சீரீஸ்ல பண்றது நல்லது இல்ல. பட் நீங்க கண்டினியூஸா ஒரு 6 இன்னிங்ஸ்ல உங்களால ஒரு 50 ஸ்கோர் கூட கில் எல்லாம் ஒரு 50 ஸ்கோர் கூட அடிக்கலன்னும் போது அவர் நெக்ஸ்ட் மேட்சும் அதே ஃபார்மோட தான் வரப்போறாரு. அவரை நம்புறதுக்கு நம்ம ஒரு ஈஸ்வரன் 1 down இறக்கி பார்க்கலாமா, இந்த மாதிரி வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா டாப் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றதுக்கு? ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் அதே பிரச்சனை டாப் ஆர்டர் தான், இந்தியாவுக்கு அதே டாப் ஆர்டர் பிரச்சனை தான். ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் மேட்சுக்கு என்ன சேஞ்சஸ் இருந்தா நல்லா இருக்கும்? என்ன கேட்டீங்கன்னா எதுவும் எந்த சேஞ்சஸுமே தேவையில்லைன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இருக்கிற டீம்ல அப்படியே கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா எம்எஸ் தோனியோட ஸ்ட்ராட்டஜி அப்படிதான் இருக்கும். ஐபிஎல்ல இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே அவர் வந்து ஒரே டீம் தான் எடுத்துட்டு போவாரு, அது லாஸா இருக்கட்டும் கெயினா இருக்கட்டும். ஸோ நம்ம கண்டினியூஸா ஒருத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து அதை பிலீவ் பண்ணி ஓகே நம்ம இந்த மேட்ச் ஆடி ஆகணும்ட்டு அவனுக்குள்ளவே தோணி அவன் ஆடுவான்ற மாதிரி இருக்கும். இல்ல அதுல ஒரு பிரச்சனை இருக்குது. இப்ப நீங்க வந்து ஒரு பிளேயரை ஒரு 2-3 பிளேயரை கூட்டு வந்தீங்க, உட்கார வச்சுக்கிட்டு ஒருத்தர் பர்ஃபார்மே பண்ணல, 3 மேட்சும் பர்ஃபார்மே பண்ணல, அப்புறம் அவரையும் கூட்டு வந்து வச்சிருக்கீங்க. அப்ப அவர் எப்பதான் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும்? இப்ப அபிமன்யு ஈஸ்வரனை பத்தி நம்ம ரேட்டடா ஏன் பேசுறோம்? அவருடைய ஆவரேஜ் நியர்லி 50-55 பக்கம் இருக்கு டொமஸ்டிக் சர்க்கியூட்ல. இப்போ நம்ம அதே இந்த சைடு கில்ல பாத்தீங்கன்னா ஏசியன் கண்ட்ரில அவுட் சைடு ஏசியாவோட கிட்டத்தட்ட 16-17 இன்னிங்ஸ்ல ஒரு 50 கூட வரல. அப்படி இருக்கும்போது இது உங்களுக்கு பெரிய இம்பாக்ட் வரப்போறது. ஏன்னா இப்ப நீங்க நெக்ஸ்ட் மேட்சும் கில் ஆடுவாரான்னு யாருனாலுமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஹோப் கொடுக்கலாம்ல, நம்ம ஒரு அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரி ஒரு பிளேயருக்கு ஹோப் கொடுத்து நீ ஆடு வாப்பா, 1 down நீ ஆடிப்பாரு, நீ எப்படி ஆடுற ஒரு. ஏன்னா அவர் ஒரு 50 கான்ட்ரிபியூட் பண்ணாலும் உங்களுக்கு சக்சஸ் தான். இப்ப நம்ம ஒரு பிளேயரை நம்ம ஃபார்முக்கு கொண்டு வர்றது பெஸ்டா, இல்ல இன்னொரு பிளேயர் அதே ஃபார்ம்ல இருக்கிறவரை அந்த இடத்துக்கு கொண்டு போறது பெஸ்ட்னு நான் நினைக்கிறேன். எனிவே எம்ஜி நீங்க சொன்னா என்ன சொல்லுவீங்க?
என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த மூணாவது டெஸ்ட் கம்பேர் பண்ணும்போது நம்ம பண்ண சின்ன சின்ன சேஞ்சஸ், ஒரு ஜடேஜாவா இருக்கட்டும், ஆகாஷ் கொண்டு வந்ததா இருக்கும், நம்ம டீமுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அமைஞ்சிச்சு. அதே பாசிட்டிவ் வச்சுட்டு நம்ம அந்த ஃபோர்த் டெஸ்ட் போகும்போது டீம் சேஞ்ச் பண்ணணும், அது சேஞ்ச் பண்ணுவான்னு கேட்டா பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கில்லோட கம்பேக் நமக்கு தெரியும். ஒரு 3 மேட்ச் சொதக்கும் போது 4வது மேட்ச் செஞ்சுரி அடிக்கிற திறமை அவர்கிட்ட இருக்கு. 10 ஸ்லாட்ல ஓப்பனிங் ஆடுறோம், பாசிட்டிவா தான் இருக்கு, நம்ம கிட்ட பாசிட்டிவா தான் இருக்கு. மேபி அடுத்த மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். லீட் ஆர்டர்ல கொஞ்சம் ரோஹித் சர்மாவோ இல்ல விராட் கோலி பர்ஃபார்மன்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா நம்ம டீம் வந்து பர்ஃபெக்டா இருக்கு. பவுலிங்ல சேஞ்சஸ் பண்றதுக்கான வெளியே இருக்கிற பவுலர் வந்து அந்த அளவுக்கு சேஞ்சஸ் கொடுக்குற அளவுக்கு யாரும் பவுலர் வெளியே இல்லை. பவுலிங்ல சேஞ்ச் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மேட்ச் கம்ப்ளீட்டா இன்னைக்கு நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஏன்னா பவுலிங்ல நம்ம கிட்ட சேஞ்ச் பண்ற அளவுக்கு ஆப்ஷனும் இல்ல. ஆகாஷ்தீப் he can bat little. அவர் அந்த ஆடின ஒரு 27 ரன் தான் இன்னைக்கு மேட்சை சேவ் பண்ணி கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த 27 to 30 ஆடினது தான் அந்த ஃபாலோ ஆன தவிர்த்து நமக்கு ஒரு மேட்ச் வின்னிங் நாக் அமைஞ்சு. ஒரு நம்பர் 11 நம்பர் 10 பேட்ஸ்மேன் அவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றது பெரிய விஷயம். எனிவே பவுலிங்ல ஐ டோன்ட் திங்க் ஸோ எனி சேஞ்சஸ் அவங்க பண்றாங்களான்ட்டு. பேட்டிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ எஸ்கே நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சேஞ்சஸ் பத்தி? அபிமன்யு ஈஸ்வரன் அப்புறம் சர்ப்ராஸ் கான் இவங்களெல்லாம் வந்து ஒரு பேக்கப் பிளேயரா தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இருந்தாலும் வந்து அவங்க இப்ப ஆட வைக்கணும்னு நினைச்சிருந்தா அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஆட வச்சிருக்கலாம் அபிமன்யு ஈஸ்வரன் தேவ்தத் படிக்கலுக்கு பதிலா. ஆனா அவங்க அதை ட்ரை பண்ணவே இல்லை. இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பாத்தீங்கன்னா சுபம் கில்க்கு கண்டிப்பா வந்து ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு மேட்ச் அவர் கொண்டு வரலாம். ஆனா பண்ணுவாங்களான்னு தெரியல, டவுட் தான் பண்றது. ஏன்னா அந்த 1 டவுன் பிளேஸ்க்கு வந்து அவங்க ஒரு ஆள் தேடிட்டு இருக்கும்போது சுபம் கில் தான் வந்து செட் ஆனாரு. அப்படி இருக்கும்போது இவர் மறுபடியும் விட்டாங்கன்னா மறுபடியும் வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு அப்படியே ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆயிடும் அந்த பிளேஸ். அதனால வந்து என்ன பண்ணுவாங்க, சுபம் கில்லே வச்சுதான் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மத்தபடி பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல வந்து ஜடேஜா வந்து அதாவது ஆல்ரவுண்டர் கேட்டகரியில ஜடேஜா வந்திருக்காரு. நம்ம ஆல்ரெடி அந்த ஆல்ரவுண்டர்ல தான் பெரிய பிரச்சனை பஞ்சாயத்து போச்சு. அது யார் வரலாம், வாஷிங்டன் சுந்தரா, ஜடேஜாவா, அஸ்வினான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரச்சனை அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இப்ப ஜடேஜா வந்து அந்த பொசிஷனை நல்லா வந்து இந்த ஒரே மேட்ச்ல வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சாருன்னு சொல்லலாம். அதனால அவரை வந்து டிராப் பண்ண ஜடேஜா கூட பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் சைட்ல மட்டும் தான் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பவுலிங் சைட்ல ஏகப்பட்ட ரன் போச்சு. அது இல்லாம பவுலிங் சைட்ல இந்த பிரிஸ்பேனை பொறுத்த வரைக்கும், கேபாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரோல் ஒண்ணுமே கிடையாது. பவுலிங் ஒன்னும் பண்ண முடியாதுங்க. என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஈடுபட்டாதானே. இப்ப நேத்தன் லியன் பாருங்க, அவர் பிளேயர், அவங்க கண்ட்ரிலே கிட்டத்தட்ட 20-25 வருஷம் கிரிக்கெட் ஆடுற பிளேயர். டொமஸ்டிக்ல இருந்து சொல்றான், இன்டர்நேஷனல் ஒரு 15 வருஷம் ஆட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 7-8 வருஷமா அவர்னாலே பிரிஸ்பேன்ல ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அங்க பிச்சு எடுப்படல. ஏன்னா பாஸ்ட் ஸ்விங் மட்டும்தான் ஆகுது. அப்ப நம்ம ஒரு நல்ல இப்ப அவங்க பவுலர் சூப்பரா பண்ணிட்டாங்க, ஒரு எல்லா ஸ்பின்னரும் நல்லா பண்ணிட்டாங்க, ஜடேஜா நல்லா பண்ணல அப்படின்னா அது கன்சர்னு. ஸ்பின்னருக்கு அங்க ரோலே இல்லை. அதனால சொல்ல வரேன். சோ விக்கெட் லாஸ்ட்ல போறது பிரச்சனை இல்ல, பட் அங்க ரன் கன்சிடர் பண்ணது கொஞ்சம் ஜடேஜா கிட்ட ரொம்ப இல்ல. நமக்கு வந்து பவுலிங்கே ஏதோ ஒரு விதத்துல வந்து கான்ட்ரிபியூட் பண்ண பும்ரானால வந்து காப்பாத்திட்டு வந்தாலும் வந்து நமக்கு பிரச்சனை தலைவலியா இருந்தது பேட்டிங் தான். அதை வந்து ஜடேஜா வந்து இந்த ஃபாலோவன் வந்து அவாய்ட் பண்றதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அந்த இன்னிங்ஸ் தேவைப்பட்டுச்சு. அந்த இன்னிங்ஸ் வந்து அவர் அதனால வந்து அவரை நம்ம குறைய சொல்ல முடியாது. அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் அது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியில நம்ம கை வைக்க முடியாது. பவுலிங்ல வந்து சொல்லணும்னா முகமது சிராஜோட ஒரு ஸ்டெப்பு முன்னாடியே போறாரு ஆகாஷ்தீப். ஏன்னா அந்த செகண்ட் பிங்க் பாலா இருக்கட்டும், பும்ராவும் முகமது சிராஜும் வச்சு ஓபன் பண்ணாங்க. ஆனா இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் மேட்ச்ல பும்ராவும் ஆகாஷ்தீப்பும் வச்சு ஓபன் பண்ணாங்க. ஸோ இது ரன்னாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அவர் வந்து எப்படின்னா முகமது சிராஜ் வந்து நல்லா பால பவுன்ஸ் குத்தி போடுறாரு. ஆனா ஆகாஷ்தீப் வந்து அந்த ஷைனிங் வச்சு அதை வச்சு போடுறதுனால வந்து கொஞ்சம் ஸ்விங் ஆகுது. இப்ப அந்த நியூ பால் இன்சைடும் ஸ்விங் பண்றாரு, அவுட் சைடும் ஸ்விங் பண்றாரு. அது ஒரு பெஸ்ட். ஸோ வந்து அது நல்லாவே வந்து பும்ராக்கும் கொஞ்சம் அந்த எண்ட்ல போடுறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் போது வந்து இவருக்கும் நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஸோ ப்ரெஷர் நல்லா பில்டப் பண்ண முடியுது. அதனால கேஸ் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணுங்க. பவுலிங் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண போறதில்ல. ஏன்னா அதை நம்ம அதிகமா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அந்த முகமது சிராஜனுடைய ஒரு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் நம்ம ஒன்னும் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே நம்ம பார்க்கல. சோ அவருக்கு வேற பட் இப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸும் யாரும் இல்லையல்ல. ஆல்டர்னேட்டிவ்ஸும் யாரும் இல்ல. நீ அதுதான் நான் சொல்ல வரேன். இதே பிளேயிங் லெவல் கூட தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல எனக்கு ஏன் நான் சுப்மன் கில் இப்ப நீங்க 3 பேருமே சுப்மன் கில் எடுக்கிறது வந்து டினை பண்ணீங்க. இல்ல சுப்மன் கில் இருக்கட்டும்னு. பட் நான் ஏன் சுப்மன் கில் சொல்றேன்னா, ஒரு பிளேயரை நீங்க இவ்வளவு வந்து பேக் பண்ண கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா அவர் கிரேட் பிளேயர். அவர் இல்ல, அவர் நம்ம இப்ப பர்மனண்டா தூக்க போறதுல
அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல. அது வந்து மிராக்கிளா இருந்துச்சுன்னா, ஒரு ஈஸ்வரன் வந்து ஒரு மிராக்கிள் ஒரு இன்னிங்ஸ் ஆடினா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ல நம்ம. ஏன்னா நீங்க ஆல்ரெடி 3 மேட்ச் கொடுத்துட்டீங்க. 3 மேட்ச்ல ஒரு 50 கூட வரல இன்னுமே. டீமுடைய கான்ட்ரிபியூஷன்ல ஒண்ணுமே இல்ல. அப்படி பார்க்கும்போது ஒரு டேரா ஒரு டிசிஷன் எடுக்கலாம்லன்றது. அதே டீமோட தான் நான் போவேன்ட்டு அதே டாப் ஆர்டர் நெக்ஸ்ட் மேட்ச் ஃபிளாப் ஆச்சுன்னா ஒண்ணுமே இல்ல. ஒரு மேட்சை நீங்க விட போறீங்க. இல்ல அப்படி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா நான் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் சுபம் கில் செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா இந்தியன் கண்டிஷன்ல நல்லா பண்ணிட்டு வராரு. நீங்க ரோஹித் சர்மா ஆவரேஜ் அதை விட கம்மியா இருக்கே. அவருக்கு ரிப்ளேஸ்மெண்டா நீங்க எடுத்துட்டு வரலாம்ல. ஆனா இல்ல அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்லாம் அவர் சோ அது நான் என்ன சொல்றேன்னா சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா? பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசணும்னா நம்ம கோலியை பத்தியும் பேசணும், ரோஹித் சர்மா பத்தி பேசணும், இல்ல பத்தி இப்ப ஏன் ரோஹித்தும் போலாம், ஏன் கோலியும் போலாம்னா அவங்களையும் நான் ஒத்துக்கிறேன், அவங்களையும் போலாம். பட் அவங்க வந்து ஃபார்ம் அவுட்ல இருக்காங்க. ஆனா கில் வந்து ஃபார்ம்ல இருந்ததுல அவுட் சைடு ஏசியாவில். ஆனா இந்தியன் கண்டிஷன்ல சொல்றீங்களா, கண்டிப்பா அவர் 4th இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட 3-4 செஞ்சுரி அடிச்சிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிள். ஸோ எனிவே அது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சொல்றோம். அது சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. மேபி இந்த மேட்ச் நல்லா பண்ணதுனால மேபி அதே டீம் கூட போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம 4th மேட்சும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அது வந்து பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச். பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் வந்து எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச், எவ்வளவு எதிர்பார்ப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மேட்சை பத்தி நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ எனிவே ஒரு பேட் டே, அதாவது எப்படி பேட் டே சொல்றது, ஒரு ஆஷானா வந்து ரிட்டையர் ஆனது ஒரு பேட் டேன்னு சொல்லலாம். பட் எனிவே நம்ம வந்து அந்த பெரிய ஒரு லாஸ்ல இருந்து தப்பிச்சது ஒரு குட் டேன்னு சொல்லலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.